ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அனிமே சேனல் ஸ்டார் மீ. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா த்ரோன் ஆஃப் சீல்ல சீசன் 1ல எபிசோட் 25 தான். சோ நீங்க நம்ம சேனல் புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட் போட்டிருக்கேன். அது செக் பண்றது இது பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படி நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. நம்ம அக்கா லெவல் 5 ஸ்கில் யூஸ் பண்ற ஒரு மவுண்ட் எடுத்து வின் பண்ணிருப்பாங்க. அதுவும் அக்காவோட லெவல் 6 மவுண்டோட பவரால. அப்புறமா நம்ம ஹீரோ வின் பண்ணிருப்பான். இருந்தாலுமே அவனை நிறைய செக் பண்ணுவாங்க. சோ ஹீரோ லெவல் 5லயே போகாம அதிகமான யூஸ் பண்ணி வின் பண்ணது நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை தந்திருக்கும். ஆனா முக்கியமானது நம்ம மாஸ்டர் கொடுத்த ரிவெஞ்ச் தான் பலார்னு இருந்திருக்கும். ஆனா இதே நேரத்துல லெவல் 5ல இருக்கிற ஒரு நைட் நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு வச்சிருப்பான். அப்படியே ஹீரோவை நினைச்சு மாஸ்டருமே ரொம்ப பூரிச்சு போயிட்டு இருக்க. ஹீரோவோட ஃபேமிலி நேம் லாங்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ ஹீரோ பத்தின டீட்டெயில் வெளியவே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோல்ஜருக்கு ஆர்டர் போட்டிருப்பாங்க. சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல லாங் வச்ச நீதானா அப்படின்னு ஹீரோன் கேட்கவும், ஆமா நம்ம திரும்பவும் சந்திச்சிருக்கோம்னு ஹீரோ சொல்லுவான். அப்பனா என்ன ஹீட்டுக்கு கூட்டு போறியான்னு ஹீரோன் கேட்கவும், சரி நீ ஹீரோவுமே கையை பிடிச்சிருவான். அந்த பையனுக்காக நம்ம பாஸ் 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வேணா அவனை கொன்னுருவான்னு இந்த அசாசின் பேசவும், அவசரப்பட்டு முடிவெடுக்காத, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டு நம்ம ஹீரோனை வாட்ச் பண்ணுவாங்க. இந்த ஸ்மெல் நல்லா இருக்குல்லன்னு ஹீரோன்னு சொல்லவும், இந்த இடத்துல ஏதோ மாதிரியான ஒரு இலை பறக்குது. ஆனா விஷயம் அங்க இல்ல, ஹீரோட அழகுல ஹீரோ விழுந்தது தான். இருந்தாலும் எனக்கு எந்த வாசனையும் வரலையேன்னு ஹீரோ கேட்கவும், அந்த பக்கம் பாருன்னு ஹீரோயின் காட்டுவா. ரொம்ப அழகாவே இருக்கும் அந்த இடம். அப்படி டைம் ஓடிட ஹீரோயின் காட்டின அந்த இடத்துக்கு 2 பேரும் வந்திருக்காங்க. சோ இந்த இடத்துல ஹீரோயினால நிறைய வாசனையை ஒரே நேரத்துல கண்டுபிடிக்க முடியுது. ஆனா ஹீரோவால இந்த ஆரஞ்சு பழத்தை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசவும், அப்பனா கண்ணால பாக்காத கொஞ்சம் மூக்கு யூஸ் பண்ணடான்னு ஹீரோயின் சொல்லுவா. சோ இந்த டைம் ஹீரோயினுக்கு இந்த உலகம் எப்படி தெரியுதோ அதே மாதிரி நம்ம ஹீரோக்குமே தெரியும். சோ ஹீரோவால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆப்பிளோட ஸ்மெல்ல ஊற முடியுது அப்படிங்கவும் ஹீரோயின் திரும்ப நம்ம ஹீரோ கையை பிடிச்சு அப்படியே கூட்டு போவா. சோ இந்த டைம் நம்ம ஹீரோக்கு பீச்சஸோட ஸ்மெல் அடிக்கும். அப்படியே இந்த சீன்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, பார்த்தே புரிஞ்சுக்கோங்க, நல்லாவே இருக்கும். இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இதுக்கு பேர் என்ன டேட்டிங்கான அசைசின் கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோ மேலதான் படும் கடுப்பாவானுங்க. அதுல என்னதான் ஒருத்தனை இந்த ஆளு தடுத்தாலும் இன்னொருத்தன் அவசரப்பட்டு வீசிடுவான். ஆனா அது நம்ம ஹீரோயின் அசால்ட்டாவே பிடிச்சு அவளை நோக்கி அனுப்பிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிப்பா. நாம வந்துட்டோன்னு ஹீரோயின் சொல்லவும், இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டோன்னு ஹீரோ பார்த்துட்டு எப்படி டைம் போச்சுன்னே தெரியலன்னு கேட்கவும், அப்பனா நான் வேகமா நடந்துட்டேன்னு சொல்றியான்னு ஹீரோயின் கேட்கவும், ஆமா இன்னும் கொஞ்சம் மெதுவாவே நடந்திருக்கலாம்னு ஹீரோ சொல்லிட்டு, இல்ல அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னும் கொஞ்ச நேரம் உங்க கூட இருக்க முடியுமா அப்படின்னு ஹீரோ கத்தவும், ஹீரோயின் இவனை செருப்பால் அடிப்பான்னு நினைச்சா சிரிப்பால் அடிச்சிருவா. அப்படியே நாளைக்கு நான் வெளியே போறேன், வரதுக்கு லேட் ஆகும், நீ வந்து என்ன வீட்டுல விட முடியுமான்னு ஹீரோயின் கேட்கவும், அப்பனா சரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணல அந்த இடத்துக்கு வந்து நான் உன்னை கூட்டு போறேன்னு ஹீரோ சொல்லுவான். என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி இந்த மானாலிக்கும் தான் என்னன்னு பாத்துடணும் அப்படின்னு ஹீரோ நினைச்சு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ அவனோட மானா எல்லாத்தையுமே ஒரே பாயிண்ட் சேகரிச்சு அவன் ஏதாவது ஸ்கில்ல ப்ரிப்பேர் பண்ணானா இவனோட ஹோலி ஃபர்னஸ் அதை இருத்துக்குது. இதனால ஹீரோக்குமே ஒரு ஐடியா கிடைக்குது. அதனால அந்த ஹோலி ஃபர்னஸுக்கு அவனோட எல்லா மானாவையும் கொடுப்பான். அதுவுமே சும்மா எல்லாமே ஹீரோட மானாவை எல்லாமே வாங்கி அப்டேட் ஆகுற மாதிரி தெரியும். சோ ஹீரோக்குமே ஆச்சரியமா இருக்கும், எப்படா இது அப்டேட் ஆச்சுன்னு. சோ அப்பனா இதால இன்னுமே அப்கிரேட் ஆக முடியும், அப்படியே என்னோட மானாவுமே அது லிக்விடா மாத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஃபீலிங்கை வச்சு லிக்விட் மானானா என்னன்னு அவன் கிரியேட் பண்ணிடுவான். அதனால அது நிலையா இருக்காது, பிளாஸ்ட் ஆயிரும். இருந்தாலும் ஹீரோக்கு லெவல் 5 போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஆனா சீன் கட் ஆயிட்டு அசசியனுக்கான ட்ரையல் கிரவுண்ட காட்டுவாங்க. நீங்க பாருங்கடா, 2 நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு நடக்கக்கூடிய பேட்டில்ல நீங்க 12 பேர் இருக்கீங்க. ஆனா இதுல 10 பேரால மட்டும்தான் டாப் 10க்கு போக முடியும். சோ எந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள யாரு அந்த டாப் 10ன்னு எனக்கு காட்டுங்கடா அப்படின்னு எல்ரு கத்தவும் இவனுக்குள்ளேயே கொஞ்சம் கிளாஷ் ஆக ஆரம்பிக்கும். அடி இதையும் கேட்டுக்கோங்க, ஃபர்ஸ்ட் 2 பேர் யார் எலிமினேட் ஆறீங்களோ அவங்க தான் தோக்கப்படுவீங்கன்னு இவர் கத்தவும் இந்த அசாசின்ஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிருது யார் ரொம்ப நேரம் ஹைட் ஆயிருக்காங்களோ அவங்களால தான் வின் பண்ண முடியும்னு. சோ டாப் 10க்குள்ள வரணும்னா சர்வே கொஞ்சம் பண்ணாலே போதும் அப்படிங்கிற பிளான்ல தான் இவங்க எல்லாம் இருப்பானுங்க. அப்படின்னா சரி பேட்டில் ஆரம்பிக்கிறேன், நான் இப்ப 10ன்றதுக்குள்ள உங்களுக்கான இடத்தை போய் பிடிச்சுக்கோங்கன்னு இந்த எல்டர் சொல்லவும் எல்லாருமே ஃபாஸ்டா வந்து ஆளாளுக்கு ஒரு டவர்னு சொல்லி பிடிச்சு உட்காந்துக்குவானுங்க. அப்படி இவனுங்க கூட பேட்டில் பண்றதுக்கு புதுசா ஒருத்தங்க வருவாங்க, அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயின் தான். அப்படியே பாக்குற அசாசின்ஸ் எல்லாம் இந்த பொண்ணு புதுசா இந்த ரூல்ஸ் பத்தி தெரிஞ்ச சத்த போட்டு இப்படி வந்துட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி நினைக்கவும் ஹீரோயின் அதை நினைச்செல்லாம் கவலைப்படுற மாதிரி தெரியாது. இருந்தாலுமே ஹீரோயினுக்கு கண்ணு தெரியலங்கிறது இந்த அசாசின்ஸ்க்கு கண்டுபிடிச்சிருவானுங்க. சோ இங்க இருக்கிற யாருமே நம்ம ஹீரோயினை பார்க்கல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கண்டிப்பா ஒரு லெவல் 5ல தான் இருக்கணுங்கிற
மாதிரி நினைப்பானுங்க. ஆனா இதே நேரத்துல கவுண்ட் பண்ணிட்டு இருந்தா அந்த எல்டரோட கவுண்ட் முடிக்கவும் இடமே அமைதியாகும். அதுவும் நிறைய பேர் குழப்பம் என்னன்னா லெவல் 5ல இருக்கிற இந்த பொண்ணு எப்படி பிளைண்டா இருப்பா, சோ ஏதோ ஒண்ணு மறைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி நினைப்பானுங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாருக்கும் நம்ம ஹீரோயின் மேலதான் போகும், அவள் தான் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆகணுங்கிற மாதிரி நினைப்பானுங்க. அப்படியே இவனுங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயின் அட்டாக் பண்ண பிளான் போட்டுட்டு இருந்தா ஹீரோயின் மட்டும் எதுவுமே கவலைப்படாம நின்னுட்டு இருப்பா. இப்ப நான் இங்க இருந்து கிளம்பலாமான்னு ஹீரோன் கேட்கவும், நீ ஆல்ரெடி செலக்ட் ஆயிட்ட, நாளைக்கான பேட்ல மறந்துடாதுன்னு எழுத சொல்லவும், அதெல்லாம் பாத்துக்கலான்னு ஹீரோன் இங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா அசசின்ஸ் எல்லாம் யாரா இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாக்கவும் லார்ட் இங்க இப்ப அங்க வருவாரு. சேர்ந்து கிட்ட இவனுங்களால கண்டிப்பா நிக்க கூட முடியாது, கண்டிப்பா அவ யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு தான் நாளைக்கான பேட்ல விட்டு தரா அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த அசசின் நம்பர் 1 டைரக்டாவே ஃபைனல் போயிடுறா. சோ இப்ப மிச்சம் இருக்கிற 11 பேரும் உங்களோட பேட்ல ஆரம்பிங்க அப்படின்னு எழுது கத்தவும் சில அசசின்ஸால அது ஏத்துக்க முடியாது. இருந்தாலுமே சிலர் பேட்டில் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஆமா இப்ப ஹோச்சன் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருந்தா இப்ப சீன் கட் ஆயிட்டு நைட்டுக்கான ட்ரையல் கிரவுண்ட காட்டுவாங்க. இன்னைக்கு லெவல் 5ல இருக்கிற நைட்ஸுமே உங்க கூட பேட்டில் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். ஆனா நடக்க போற ஃபர்ஸ்ட் பேட்டில்ல 4 பேர்ல ஸ்ட்ராங்கஸ்டான இந்த பையன் பேட்டில் பண்ணுவான் தான் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு மாஸ்டர் பேசிட்டு இருக்க லெவல் 4 சேர்ந்த ஒருத்தங்கிட்ட தான் இவன் பேட்டில் பண்றான். சோ அதை நினைச்சு அக்கா கவலைப்பட்டுட்டு அந்த லெவல் 5 சேர்ந்தவன் இவனை அசால்ட்டா பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லவும் அதே மாதிரி யாங் வென்ஸா அவனோட சிம்பிள் அட்டாக்கை வச்சு பேட்டில் பண்ணுவான். லெவல் 5ல இருக்கிற டிசிப்ளின் நைட்டா என்னால இவனை எதிர்த்து என்ன பண்ணிட முடியும்னு ஹீரோ நினைக்கவும் யாங் வென்ஸை வின் பண்ணதை நினைச்சு நிறைய பேர் கத்த ஆரம்பிப்பாங்க. சோ எல்டர்ஸ்லுமே லெவல் 5லயே வந்தா ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க லெவல் 4ல இருக்கிறவங்களால லெவல் 5ல இருக்கிற ஒரு அட்டாக் கூட தாங்க முடியாதா? அப்புறம் எதுக்காக இந்த பேட்டில் நடக்கணும்? ஏன்னா லெவல் 5ல இருந்துட்டு லெவல் 4ல இருக்கிறவங்கள அசால்ட்டா எலிமினேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால டீமன் ஹண்டிங் ட்ரைல கண்டினியூ பண்ணவும் முடியாது அப்படின்னு அக்கா ரொம்ப கவலைப்படவும் எதுக்காக இவ்வளவு கவலை? இங்க 4 லெவல் 5 நைட் தான் இருக்காங்க. சோ நீங்க 2 பேர்லாம் லெவல் 5 நைட் கூட பேட்டில் பண்ண மாட்டீங்கன்னு மாஸ்டர் சொல்லி வாய முடியல. ஹீரோ வந்து நிக்கிறான், அதுவும் லெவல் 5 நைட் கூட பேட்டில் பண்ணணும்னு. என்னதான் எல்லாரும் அதிர்ச்சி ஆனாலும் ஹீரோ பரவாயில்ல, நான் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சரிதான் லெவல் 4ல இருந்துட்டு நீ அவனை எதிர்த்தா போராடணும் அப்படின்னு யாங் வென்ஸா பாத்துட்டு போனா ஹானியுங்கிற இவன் நம்ம ஹீரோவா அசால்ட்டா முடிச்சிடலாங்கிற மாதிரி வந்து நிப்பான். அதோடய இந்த எபிசோடுமே முடிச்சு விட்டுருவாங்க. சோ இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் அசாசின் டெம்பிள்ல நம்ம ஹீரோயினோட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு யாருமே இல்லைன்னு காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த டோர்னமெண்ட்டை ஹீரோயின் ஒரு புரட்டாவே எடுத்திருக்க மாட்டா. அதனால என்னவோ டைரக்ட் ஃபைனலுக்கும் போயிருப்பா. ஏன்னா ஹீரோயினோட ஃபேமிலியுமே பெத்தகை தான். அப்படியே நீங்க ஹீரோ சைடு பாத்தீங்கன்னா பயங்கரமான துரதிஷ்டம் 5ல இருக்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட நம்ம ஹீரோ பேட்டில் பண்ண போறான். சோ இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா ஒரு லெவல் 5க்கும் லெவல் 4க்கும் இருக்கிற கேப் என்னன்னு போன பேட்டில் தான் காட்டியிருப்பாங்க. சோ நம்ம ஹீரோ ஜெயிக்கணும்னா அது கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம். ஆனா நிஜத்துல எப்படி நடக்க போகுதுங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன்.4号，回头接好，双方交位。别走，还是这个偏，还是这个偏啊！千万不轻易跑，别同时长期提示。好，你说快冲，第二个出来，要听清楚，交位，实战。